அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீராம். நான் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் முடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசி டிபார்ட்மெண்ட்டில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும். அந்த சப்ஜெக்டை பற்றி ஃபுல்லாக நம்ம வீடியோ போட போகிறோம். வாரத்துக்கு ஒரு வீடியோ வரும், தாராளமாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்ப்போம். பின்னாடி வர வீடியோவில் அதை பற்றி தெளிவாக ஒன்றும் நடத்துவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்னல் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் ஏ சிக்னல்? சிக்னல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிக்னலாக ஒன்றும் பண்ணாங்க, அது ஒரு ஃபங்க்ஷனுங்க. இந்த ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுதாங்க சிக்னல். நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சிக்னல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எது சொல்ல போகிறோம் அப்படின்னா, டைமை வச்சு மட்டும் தான் பார்ப்போம். இதே இது வேறு வேறு ஃபீல்டில் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் இதில் பார்ப்பாங்க. இப்போ டிஸ்டன்ஸ், பொசிஷன், டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர், இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ப்ரெஷர், ஓகேங்களா? இந்த சிக்னல் அப்படிங்கிறது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுங்க. இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்குங்க. அதுதான் நம்ம சிக்னல் வரும். ஓகேங்களா? இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது டைம்ங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபங்க்ஷன். இதில் நிறையா x1, x2, xn வரைக்கும் இருக்குங்க. இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்னல் தாங்க ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னென்னா டைமுங்க. நம்ம டைம் வச்சு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? சிக்னல் உங்கள் ஸ்பீச் சிக்னலாக இருக்கலாம். அந்த மாதிரிக்கு x1, x2, x3 இந்த மாதிரி xn இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுங்க. இதில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, இது ஒரு சிக்னலுங்க. ஓகேங்களா? x ஆஃப் டின்னு சொல்கிறேன். அப்போ இது டைம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுங்க. ஓகேங்களா? டிசி நாட் ஏ சிக்னல். இது டைமை பொறுத்து வேரி ஆகாது, அதனால் சிக்னல் கிடையாது. ஓகேங்களா? நாட் சேஞ்ச் வித் டைம், நாட் சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சிக்னலில் ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குங்க. ஒன்று சிங்கிள் வேரியபிள் சிக்னலுங்க. அப்படின்னு என்னன்னா எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஃபங்க்ஷன் இருக்குது, இது இன்புட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு அவுட்புட் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா, இது சிங்கிள் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்னொரு டைப் என்னன்னா மல்டி வேரியபிள் சிக்னல். நிறைய இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த சிக்னல். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் ஒன் x1 x1 x2 x3. அவுட்புட் வந்து g1 t1 t2 t3 டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். பார்க்கலாமா? இப்போ இன்னொரு வீடியோ பார்த்துருவோம் சிக்னலை பற்றி. சிக்னல் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. சிக்னல் எஸ்சியா நம்ம தான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு ஃபங்க்ஷன், டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, that conveys information. ஏதோ அதுக்குள்ள அந்த சிக்னலுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது ஓவர் டைம். அந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்ம பார்க்க போகிறது டைம் அண்டு ஸ்பேஸ். சாரி, டைம் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, இப்போ சிக்னல்ஸ் அது வந்து அனலாக்காக இருக்கலாம், இல்லாட்டி டிஜிட்டலாக இருக்கலாம். சிக்னல் கேன் பி அனலாக் ஆர் டிஜிட்டல். ஓகேங்களா, அனலாக்காக இருக்கலாம், இல்லை டிஜிட்டலாக இருக்கலாம். ஓகேங்களா, அண்டு இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா can be represent various types of data. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா such as audio, video, and images, sensor measurement. ஓகேங்களா,
measurement and other information. என்ன பண்ணுறோம், சிக்னல்ஸ்குள்ளே வச்சு சிக்னல்ஸை கன்வே பண்ணுறோம். ஓகே, சிக்னல்ஸை அனுப்புகிறோம். தட் இது எல்லாமே என்ன செய்யுது, வேரிஸ் வித்து டைம். அப்படி இல்லாட்டி ஸ்பேஸ். ஓகேங்களா, டைம் ஆர் இல்லாட்டி ஸ்பேஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். The associated அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் என்னென்ன சிக்னல்ஸ்லாம் அசோசியேட் ஆகும், அசோசியேட்டஸ் எலக்ட்ரிக்கல் கரண்ட், அண்டு வோல்டேஜ். இது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில். இப்போ மெக்கானிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கணும். இது எனக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் என்னென்ன சிஸ்டம்லாம் அசோசியேட்டட் ஆகும், ஃபோர்ஸ், ஸ்பீடு, டார்க். ஓகே, the signals ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போகுது. ஓகேங்களா, கேரிஸ் சம் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, சிக்னல் ப்ராசஸிங் அப்ஜெக்டிவ் என்னன்னா சிக்னல் ப்ராசஸிங்கோட அப்ஜெக்டிவ். ஒரு நிமிஷம். சிக்னல் ப்ராசஸிங் இருக்கு பார்த்தீங்களா, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அனலாக் சிக்னல் ப்ராசஸிங். அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சிக்னல் ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போகுது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் these original information, extract information from signal. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என் ஸ்பீச் சிக்னல் இருக்கு. ஓகேங்களா,
அதை கூட நான் சேர்ந்து இந்த ஸ்பீச் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறேன். ஓகேங்களா? with the help of mic. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் நிமிஷம் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ரேடியோ வேவ்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி அனுப்புகிறேன். இது வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இது கேரியர், இது மெசேஜ் சிக்னல். ஓகேங்களா? இதே எலக்ட்ரிக்கல் சிக்னலோட லேசர் லைட்டு. ஓகேங்களா? இதுக்கு மீடியம் வந்து ஏர். ஓகேங்களா? இது வந்து ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். இதோட மீடியம் வந்து ஃபைபர். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை மாற்றுறதுக்கு மைக் யூஸ் ஆகுது. லேசர் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேசரு, இல்லை லைட் சிக்னல், அன்னோர் சிக்னல், எல்இடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் ஃபோட்டோ டிடெக்டர் யூஸ் பண்ணுவோம். டிடெக்டர் அப்படி அவலாஞ்ச் ஃபோட்டோ டிடெக்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வர வீடியோவில் சிஸ்டம் பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.